தற்போது தங்களை தாங்களே தனி நாடாக அறிவித்துக் கொண்டிருக்கும் பலூச்சிஸ்தான் விடுதலை படையினர் ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் மோதல் தீவிரமாக நடைபெற்ற நேரத்தில் பாகிஸ்தான் ராணுவத்தை 51 இடங்களில் தாக்கியதாக அறிவித்தனர். யார் இவர்கள்? இவர்களின் பின்னணி என்ன? விரிவாக பார்க்கலாம். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான தாக்குதல்கள் உச்சம் தொட்டிருந்த நாட்களில் உலகில் கவனமீர்த்த செய்தி பாகிஸ்தான் படைகள் மீதான பலூச்சிஸ்தான் விடுதலைப் படையின் தாக்குதல்கள். பாகிஸ்தானின் மேற்கு பகுதியில் உள்ள இரு சமூக மக்கள் பாகிஸ்தானுக்கு எப்போதுமே தலைவலிதான். ஒன்று பலூச்சுகள், மற்றொன்று பஷ்டூன்கள். பலூச்சுகள் பலூச்சிஸ்தான் கனவிலும், பஷ்டூன்கள் பஷ்டூனிஸ்தான் கனவிலும் உள்ளவர்கள். பாகிஸ்தான் அரசின் ஆட்சி மொழியான உருது இவர்களுக்கு பிரதான மொழி இல்லை என்பதும், பலூச்சிஸ்தானியர்களுக்கு பலூச் மொழியும் பஷ்டூனியர்களுக்கு பஷ்டோ மொழியுமே பிரதான மொழிகள் என்பதும் முக்கியமான அம்சம். இந்த இரு சமூகங்களுமே பழங்குடித்தன்மை கொண்ட ஆப்கன் ஈரான் பண்பாட்டின் தாக்கம் கொண்ட அதே சமயம் மிகுந்த தனித்துவமான சமூகங்கள். பாகிஸ்தான் தனிநாடாக அறிவிக்கப்பட்ட பிறகு பாகிஸ்தானுக்குள் வேண்டா வெறுப்புடன் ஒன்று கலந்த சமூகங்கள் இவை. இரண்டு பிராந்தியங்களுமே பெரும் சமூக, பொருளாதார, அரசியல் புறக்கணிப்பை எதிர்கொள்பவை. இவற்றில் பலூச் சமூகம்தான் இன்று பாகிஸ்தானுக்கு பெரும் தலைவலியாக உருவெடுத்திருக்கிறது. ஆப்கானிஸ்தான், ஈரான், பாகிஸ்தான் எல்லையில் உள்ள பிராந்தியம் இது. பாகிஸ்தானுடைய நிலப்பரப்பில் 44 விழுக்காடு அளவிற்கு விரிந்திருக்கும் பலூச்சிஸ்தான் அதன் மிகப்பெரிய மாகாணம். ஆனால் பாலைவனம் சூழ் நிலமான பலூச்சிஸ்தானில் மக்கள் செறிவு குறைவு. ஆகையால் பாகிஸ்தானின் 25 கோடி மக்களில் 1.5 கோடி பேர் மட்டுமே கொண்ட பலூச்சிஸ்தானின் குரலுக்கான மதிப்பு குறைவு. அதே சமயம் ஈரான், ஆப்கான், சீனா போன்ற நாடுகளின் அண்மை உள்ளதால் வியூக ரீதியாக கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பிராந்தியம். பலூச்சிஸ்தான் விடுதலை ராணுவம், பலூச்சிஸ்தான் விடுதலை முன்னணி, சிந்து தேஷ் ரெவல்யூஷனரி ஆர்மி, பலூச் ரிபப்ளிகன் கார்ட்ஸ், பலூச் தேசிய ராணுவம் என்று பல ஆயுத குழுக்கள் தனிநாடு முழக்கத்துடன் பலூச்சிஸ்தான் விடுதலைக்காக போராடி வருகின்றன. இந்தியா 1971 போரை ஒட்டி எப்படி வங்கதேச விடுதலை குழுக்களுக்கு துணையாக இருந்ததோ அப்படி பலூச் குழுக்களுக்கும் உதவ வேண்டும் என்ற குரல் இந்த குழுக்கள் மத்தியில் ஒலிக்கிறது. ஏற்கனவே இந்த குழுக்களின் செயல்பாடுகளுக்கும் தாக்குதல்களுக்கும் பின்னணியில் இந்தியா இருக்கிறது என்ற குரல் பாகிஸ்தான் அரசு தரப்பில் ஒலிக்கிறது. இத்தகைய சூழலில் பலூச்சிஸ்தான் விடுதலை படைகளின் தாக்குதல்கள் நாளுக்கு நாள் வலுவடைந்து வருகின்றன. இந்த வருடம் மார்ச் 11 அன்று ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் என அழைக்கப்படும் ரயிலை பலூச்சிஸ்தான் விடுதலை ராணுவம் கடத்தியது பாகிஸ்தானில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட 400 பேரை பணைய கைதிகளாக பிடித்து பலூச்சிஸ்தான் விடுதலை ராணுவம் அதிர வைத்தது. பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் பாதுகாப்பு படைகள் அந்த ரயிலையும் மற்றும் அதன் பயணிகளையும் மீட்பதற்கு பெரும்பாடுபட்டது. ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட 21 பேர் உயிரிழந்தனர். அடுத்த அதிரடியாகத்தான் பாகிஸ்தான் படைகள் மீதான தாக்குதல் அறிவிப்பை வெளியிட்டது பலூச் படைகள். எது எப்படியாயினும் பாகிஸ்தான் படைகள் மீதான தாக்குதல் என்ற செய்தியின் மூலம் சர்வதேச கவனத்தை ஈர்த்திருக்கின்றன பலூச் அமைப்புகள். இந்தியாவுக்கு எதிராக காஷ்மீர் விவகாரத்தை பாகிஸ்தான் கையில் எடுப்பது போன்று இனி பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா கையில் எடுக்கும் விவகாரமாக பலூச்சிஸ்தான் மாறும் என்றும் சொல்கிறார்கள் சர்வதேச ராஜதந்திர விமர்சகர்கள்.